வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் நிறைய பேரோட ஃபேவரட் ஜாம்பி படங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஐ எம் லெஜெண்டுக்குமே ஒரு முக்கியமான இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம அமேசிங்கான ஒரு கான்செப்ட்டில் சூப்பராகவே அந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. அந்த படத்துக்கு சீக்வல் வேணும்னு சொல்லி பல வருஷங்களாக ஃபேன்ஸ் கேட்டு ஃபைனலி இந்த வருஷம் தான் அந்த படத்துக்கான சீக்வல் அனௌன்ஸ் பண்ணி இந்த படத்தில் என்னென்ன ஸ்டோரி எங்கே ஃபாலோ ஆக போகுதுன்னு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. மொத்தமாக பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஐ எம் லெஜெண்ட் 1 ரிலீஸ் ஆகி ஒரு 10-13 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். லைக் அவதார் 1 அப்போ ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துக்கான அடுத்த சீக்வல் வரப்போகுது. இதில் நம்ம மைக்கேல் பி ஜார்டன் நடிக்க போறாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் கண்டுபிடிச்சோ இந்த பக்கம் ஆஸ்கார் நடந்து ஆஸ்கார்ல கிறிஸ் ராக்க சப்புன்னு நம்ம வில் ஸ்மித் அடிச்சு அதோட மிகப்பெரிய பிரச்சனையா மாதிரி வில் ஸ்மித் நடிக்கிற நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்பிள் டிவி பிளஸ்ல எமான்சிபேஷனுங்கிற ஒரு படம் நம்ம வில் ஸ்மித்துக்கு ரிலீஸ் ஆகி அதை தொடர்ந்து அந்த படத்துக்கு கிடைச்ச அந்த வரவேற்பை வச்சு பேட் பாய்ஸ் 4ங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போதைக்கு ஐ எம் லெஜெண்ட் 2க்கான அந்த ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. சில படங்கள் கேன்சல் ஆகி இருந்தாலும் முக்கியமான வில் ஸ்மித் படங்கள் இப்போதைக்கு கண்டினியூ ஆக தான் போகுது. டிஸ்னி கூட அலாதீன் 2 அந்த பார்த்தீங்கன்னா எடுக்க போறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் ஸ்மித் இஸ் கமிங் பேக் ஆன் ட்ராக்னு சொல்லலாம். அதெல்லாம் ஓர கட்டிட்டு இப்போதைக்கு நம்ம ஐ எம் லெஜெண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஐ எம் லெஜெண்ட் படத்தோட எண்ட்ல ராபர்ட்டா நடிச்ச நம்ம வில் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாகரமாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட அந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டு அவர் ஃபைனலாக அவருக்கு கீழே இருந்த 2 பேரை காப்பாற்றி மலைவாழ் மக்கள் அந்த ஒரு ஒதுக்குப்புறத்துக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாரு. ஸோ அங்கே அவங்க சேஃப்டியாக இருக்கணும், இந்த ஜாம்பிஸ் கிட்ட தான் அவங்க சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கான ஒரு கியூரையுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக ஐ எம் லெஜெண்ட் 1ல வில் ஸ்மித் செத்துருப்பாரு தியேட்டரிக்கல் கட்டில். பட் அதை தொடர்ந்து இந்த கதையை எப்படி நீங்கள் கண்டினியூ பண்ண போறீங்க? மைக்கேல் பி ஜார்டன் கூடவே நம்ம வில் ஸ்மித் வர மாதிரி சொல்றீங்களே, இது ப்ரீக்வலா சீக்வலான்னு சொல்லி கேட்டதுக்கு இது கம்ப்ளீட்லி ஒரு சீக்வல். அது மட்டும் இல்லாமல் ஐ எம் லெஜெண்ட் 1 நடந்து ஒரு 10-20 வருஷங்கள் கழிச்சு தான் இந்த படத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வில் ஸ்மித் வர போறாரு எப்படான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ரைட்டர் சொன்ன ஒரு விஷயம், இந்த படத்தில் நாங்கள் அந்த தியேட்டரிக்கல் கட் எண்டிங்கை வந்து ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது, அதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு எண்டையுமே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஒரிஜினல் கட்டில் அந்த வில் ஸ்மித் செத்துருப்பாரு. பட் ஆல்டர்னேட் எண்டிங்கில் இந்த எல்லா ஜாம்பிஸும் வில் ஸ்மித் கிட்ட மாட்டியிருக்க அந்த ஜாம்பியை காப்பாற்ற தான் வந்திருப்பாங்க. டாக் சீக்கர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஜாம்பிஸோட தலைவன் ஒருத்தன் தன்னுடைய வைஃபை காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பாரு. அந்த பொண்ணு மேலே தான் டெக்னிக்கலாக இந்த பக்கம் வில் ஸ்மித் வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணோட பிளட்டை வச்சு தான் ஒரு சாம்பிளுமே கண்டுபிடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். டெக்னிக்கலாக அந்த பொண்ணை அவர் வந்து கியூர் பண்ணியிருப்பாரு. அந்த கியூரை யூஸ் பண்ணி ஜாம்பியாக மாறி இருக்க அந்த பொண்ணை அவர் மனுஷனாக மாற்றிருப்பாரு. பட் இந்த இடத்துல அந்த ஜாம்பிஸோட தலைவன் டைரக்டா வில் ஸ்மித்தை நேருக்கு நேர் பார்க்கறது மட்டும் இல்லாமல் கண்ணாடியில் ஒரு பட்டர்ஃப்ளை சிம்பிள் வரைவான். அதே பட்டர்ஃப்ளை சிம்பிள் அந்த ஜாம்பியா மாறி இருந்தால் இவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட கழுத்துலையுமே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ டெக்னிக்கலாக இவங்க எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நம்ம கண்ணுக்கு என்னதான் மான்சரா ஜாம்பிஸா தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்க தான் செய்யுது. அந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் நாம வந்துட்டோம். ஸோ நம்ம கண்களுக்கு அவங்க ஜாம்பிஸா தெரிகிற மாதிரி ஜாம்பிஸோட கண்களுக்கு மனிதர்கள் கெட்டவங்களா தெரியுறாங்க. லைக் மனிதர்கள் மான்ஸ்டர்ஸாக தெரியுறாங்க. என்னதான் வில் ஸ்மித் அந்த ஜாம்பிக்கு ஒரு கியூரை கண்டுபிடிச்சி இருந்தாலும் டெக்னிக்கலாக அந்த ஜாம்பிஸை பொறுத்த வரைக்கும் நல்லவளாக இருந்தவ நார்மலாக இருந்த அந்த பொண்ணை இவன் மான்சராக மாற்றிட்டான், மனித மாதிரி மான்சராக மாற்றிட்டான்னு சொல்லி நினைக்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் தாண்டி இருக்க மற்ற மனுஷங்களை நார்மலாக இன்ஃபெக்ட் ஆகாதவங்களை இந்த ஜாம்பிஸுமே ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் பார்க்குதுங்கிறத தெளிவாகவே அந்த இடத்துல போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட வில் ஸ்மித் என்ன பண்ணியிருப்பாருன்னா திரும்பவும் அந்த பொண்ணை கியூர் பண்ணப்பட்ட அந்த பொண்ணை மான்ஸ்டராக மாற்றி விட்டுட்டு அவளை நம்ம ஜாம்பி கிட்ட கொடுத்துட்டு அங்கே தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஜாம்பிஸும் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் அந்த பொண்ணை மட்டும் தூக்கிட்டு அங்கே கிளம்பி போயிருக்கான். அண்ட் இந்த பக்கம் வில் ஸ்மித் அவ கூட இருக்க மற்ற 2 பேருமே ஒன்றா சேர்த்துக்கிட்டு அந்த மலை பக்கத்தில் வாழ்கிற அந்த மக்கள் கூட்டத்தோட ஒரு ஆளாக போய் ஐக்கியமாக்கி இருப்பாரு. அவ்வளோதான், அதோட இந்த ஆல்டர்னேட் எண்டிங் முடிஞ்சிருக்கும். ஸோ ஜாம்பிஸுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்குதுங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அதோடைய ஒரு கண்டினியூஷனாக தான் பார்த்தீங்கன்னா ஐ எம் லெஜெண்ட் 2 வரப்போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம வில் ஸ்மித் உயிரோட தான் இருக்காரு. அவர் ஒரு கம்யூனிட்டி அனுப்பி போனார்ல, அந்த கம்யூனிட்டியோட லீடரா ஒரு பாசிபிள் அந்த கம்யூனிட்டியில் வேலை செய்கிற ஒரு ஆளா மைக்கேல் பி ஜார்டனை காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரை ப்ரெசென்ட் பண்ணி இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஆப்போசிட்ல அந்த டாக் சீக்கர்ஸை எதிர்த்து நிற்கிற மாதிரி கூட ஸ்டோரி போகலாம். இந்த ரைட்டர் இன்னொரு விஷயத்தையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கான். போஸ்ட் அப்பாகலிப்ஸ் நடந்த உடனே ஸ்டோரியா இல்லாமல் அது நடந்து 20 வருஷங்கள் கழிச்சு தானே லாஸ்ட் ஆஃப் அஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரிஸில் இயற்கையே திரும்ப மனிதர்களை எதிர்த்து தன் கண்ட்ரோலில் எடுக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரியை போயிருக்கும். ஐ மீன் லைக் ஒரு ஃபங்கஸ் மனிதர்களே எதிர்த்து தன்னை தானே ஹீல் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் கூட அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிச்சு. ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் ஐ எம் லெஜெண்ட் 2லையுமே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வேர்ல்ட் இஸ் ஹீலிங் இட் செல்ஃப் அண்ட் மனிதர்களை தாண்டியும் இன்னொரு மிகப்பெரிய கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அந்த ஜாம்பி கம்யூனிட்டி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதை பேஸ் பண்ண ஸ்டோரியாகவும் இது இருக்குங்கிற மாதிரி லைட்டாக டீஸும் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் கழிச்சு நடக்கிற ஒரு ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் ஆஃப் அ ஸ்டைலில் இதை பில்டும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா ஐ எம் லெஜெண்ட் 1ஓட மேக்கிங் சூப்பராக இருக்கும். அப்போதைக்கு ரிலீஸ் ஆன மற்ற போஸ்ட்
அபோகலிப்டிக் படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட ஐ ஆம் லெஜண்ட் ஒரு 2-3 மடங்கு பெட்டராக நமக்கு தெரியும். ப்ரொடக்ஷனும் அந்தளவுக்கு சாலிடாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஆஃப் அஸ் மாதிரி அந்த ஐ ஆம் லெஜண்ட் உலகத்தையுமே இயற்கையை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ மற்ற ஜாம்பிஸுக்கும் இந்த ஐ ஆம் லெஜண்ட் ஜாம்பிஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ மற்ற ஜாம்பிஸ் மனிதர்கள் தேடி பிடிச்சி அவங்களையுமே ஜாம்பிஸாக மாற்றிட்டு இருக்கும். பட் இந்த ஐ ஆம் லெஜண்ட் ஜாம்பிஸுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அவங்களும் சொந்தமாக யோசிக்கிறாங்க. அவங்களால வெயிலில் வர முடியாது. அவங்க உடம்புல இருக்க அந்த வைரஸுக்கு வெயில் ஒத்துக்காது. ஸோ மோஸ்ட்லி இருட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் தான் அவங்களுக்கு டார்க் சீக்கர்ஸுங்கிற ஒரு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் மற்ற ஜாம்பிஸ் மாதிரி அவங்க ஆக்சுவலாக ஃப்ளஷை சாப்பிட மாட்டாங்க. சதையை சாப்பிடாம ஒன்லி ரத்தத்தை மட்டும் தான் குடிப்பாங்க. லைக் ஜாம்பிஸ்ன்னு கிடையாது, வேம்பைர்ஸ்ன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். மனிதர்களோட ரத்தம் தான் வேணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ மனிதர்கள் எப்படி ஆடு மாடு கோழின்னு சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி அந்த ஜாம்பிஸும் ஆடு மாடுகளோட அந்த ரத்தத்தையும் குடிச்சிட்டு வாழும். ஸோ மனிதர்களை தாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் தான் ஃபைனலாக நம்ம வில் ஸ்மித்தையுமே விட்டுட்டு போகிற மாதிரியும் காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாம்பிஸ்க்கு மனிதர்களை பார்க்கும்போது மான்ஸ்டர்ஸாக தெரியுறாங்க. நம்மளுக்கு எப்படி ஜாம்பிஸ் தெரியுறாங்களோ அதே மாதிரி தான். ஆனால் தான் அவங்க இந்த பக்கம் மனிதர்களை அட்டாக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அண்ட் தீவிரமான ஒரு பசி கிட்டத்தட்ட ஒரு ரேபிஸ் மாதிரியான நோயும் அந்த ஜாம்பிஸை சுற்றி இருக்க அந்த காரணத்தினால எப்படி வெறி பிடிச்ச நாய் நம்மளை கடிக்குமோ அதே மாதிரி தான் அந்த ஜாம்பிஸ் மனிதர்களை தேடி கடிக்குது. அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டில் சொல்கிற மாதிரி இந்த வைரஸுமே பார்த்தீங்கன்னா காற்றுல பரவக்கூடியது. மற்ற வைரஸோட 90% மோர்டாலிட்டி ரேட் இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லாருமே டெக்னிக்கலாக இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதில் 90% மக்கள் பார்த்தீங்கன்னா செத்துருக்காங்க. மீதி 10%ல் 9% மக்கள் இந்த மாதிரி டார்க் சீக்கர்ஸாக மாறி இருக்காங்க. அது பாக்கி இருக்க 1% மக்கள் இம்யூனாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எல்லாருமே அஃபெக்டட். அதில் 1% மக்கள் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. 99% மக்களால் தப்பிக்கவே முடியல. அந்த 1%ல் தான் வில் ஸ்மித் இருக்காரு. ஸோ அதனால தான் இந்த உலகத்தில் மனிதர்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ 99% மக்கள் இறந்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அந்த 1% மக்கள் தான் இப்போதைக்கு தனியாக கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே பாசிபிளி இம்யூனாக தான் இருக்கணும், இன்க்ளூடிங் இந்த அடுத்த பத்தில் வர போகிற மைக்கேல் பி ஜார்டன். அவரை மனுஷனாக காமிக்க போகிறாங்களா இல்லை ஜாம்பியாக காமிக்க போகிறாங்களா தான் இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இன்னொரு லீக் என்ன சொல்லுதுன்னா மைக்கேல் பி ஜார்டனை டெக்னிக்கலாக இந்த மொத்த டார்க் சீக்கர்ஸோட லீடருங்கிற மாதிரி காமிக்கலாம். லைக் அந்த டார்க் சீக்கர்ஸ்க்குன்னு ஒரு தனி கம்யூனிட்டி ஃபாலோ ஆகிருக்கு. அதோட லீடர் அந்த டார்க் சீக்கர்ஸ் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லி அந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்க போதுங்கிற மாதிரியும் ஒரு லீக் கிடைச்சிருக்கு. லைக் அந்த பக்கம் ஜாம்பிஸோட கம்யூனிட்டியை லீட் பண்ணுற மாதிரி மைக்கேல் பி ஜார்டனும் மனிதர்களோட அந்த கம்யூனிட்டியை லீட் பண்ணுற மாதிரி வில் ஸ்மித்தோட ஸ்டோரி இனிமே பார்த்தீங்கன்னா அமைக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆர் மேபி இவங்க 2 பேருமே மனிதர்கள் சம்மந்தப்பட்ட ஆட்களாக கூட இருக்கலாம். அண்ட் மேபி வில் ஸ்மித்துக்கு தெரிஞ்ச அந்த கியூரை வச்சு மைக்கேல் பி ஜார்டன் மாஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு கியூரை உருவாக்கி எல்லா டார்க் சீக்கர்ஸையுமே மனுஷங்களாக மாற்ற ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் வரதான் செய்து. பட் டெக்னிக்கலாக 2 விதமான கம்யூனிட்டியை சூப்பராகவே இந்த படத்தில் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரி இந்த படம் போக போகுதுன்னு. உண்மையிலே ஒரு தாரமான ஒரு படம். நிறைய பேர் கேட்குறீங்க அந்த சாம் நாய் வருமா வராதான்னு. கண்டிப்பாக அது செத்து போச்சு, வரத்துக்கான வாய்ப்பு இல்லை ராஜா. அண்ட் அந்த ரைட்டர் இன்னொரு விஷயத்தையுமே டீஸ் பண்ணியிருக்காரு. திரும்ப இந்த நியூயார்க்குள்ள மனிதர்கள் வர மாதிரி. ஸோ இப்போதைக்கு நியூயார்க்குள்ள வில் ஸ்மித் மட்டும் தான் இருக்காரு. அவங்க எல்லாருமே மலை ஓரத்தை நோக்கி தானே போயிட்டு இருக்காங்க. பட் பாசிபிளி மைக்கேல் பி ஜார்டன் கூட ஒன்றா சேர்ந்து மனிதர்கள் இந்த நியூயார்க்கை திரும்ப கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி கூட ஸ்டோரி அமைக்கப்படலாம். கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் வைப்லேயே இந்த ஐ ஆம் லெஜண்ட் படத்தை பற்றினா அமைக்க ட்ரை பண்ணுறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க அந்த லாஸ்ட் ஆஃப் அஸ். இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாருமே. லைக் ஒரு சீரிஸ்க்கே அவ்வளோ ஒர்க் போடுறாங்கன்னா அப்போ படத்துக்கு எந்த அளவுக்கு அதிகமான ஒர்க் போடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் ஐ ஆம் லெஜண்ட் 1க்குமே ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருக்குது அந்த சமயத்தில். ஐ ஆம் லெஜண்ட் 2மே மிக பெருசாக ரீச் ஆகலாம். லைக் டாப் கன் மேவரிக், அவதார் 2 எத்தனை வருஷம் கழிச்சு சீக்வல் வந்தாலும் அந்த பக்காவாக எடுக்கும்போது மக்கள் அக்செப்ட் பண்ண தானே செய்கிறாங்க. ஸோ ஐ ஆம் லெஜண்ட் 2வும் நல்லா இருக்கணும். அது வில் ஸ்மித்துக்கு இது ஒரு கண்டிப்பான கம்பேக்காக அமையணும். பார்ப்போம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ திருப்பி இப்போதைக்கு ஐ ஆம் லெஜண்ட் 2 படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே இருக்க அந்த லைக் பண்ணி தெரியாமீங்க. உங்களை நல்ல ஒரு அசமான வீடியோ மீட் பண்ணி இருந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா